ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை சுட்டிக்காட்டி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியலே ஆற்றல் வாய்ந்தது என்று கூறினார். எதிரிகளை அடையாளம் கண்டுகொண்டாலே தடைகளை உடைப்பது எளிது என்று தெரிவித்த முதல்வர், ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை சுட்டிக்காட்டி சிலர் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். இதுதான் பெரியார் மண்ணா அம்பேத்கர் மண்ணா என்று கேட்பவரின் எண்ணம் வேறு என்றும் கூறினார். இந்த மண்ணில் இன்னும் அடக்குமுறை உள்ளது என்று காட்டும் ஆணவம் அது என்றும் முதல்வர் விமர்சித்திருந்தார். எதிரிகளுடைய பரப்புரைகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்தில் அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது. அவங்களுடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டுதான் பயன்படுத்திட்டுதான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆணவம் தான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். இந்த சூழலில் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று முதல்வர் குறிப்பிட்டது யாரை என்பது குறித்த கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக பேசிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, வேங்கை வயல் விவகாரத்தை பூதாகரமாக ஆக்க சிலர் முயற்சித்ததாகவும், ஆனால் அது எடுபடவில்லை என்பதைத்தான் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசியதாகவும் தெரிவிக்கிறார். ஒரு சில அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் நடக்கும்போது அது பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இருந்து அந்த மலத்தை தண்ணியில கலந்தது போன்ற விஷயங்கள், சமூக சீர்கேடு, அநீதி, அதை மையமா வச்சு பேசக்கூடியவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க, அட்டவணை பிரிவு மக்கள் நல்ல அக்கறை கொண்டவர்கள் அல்லங்கிற ஒரு கருத்தை அவர் வைக்கிறாரு. காரணம், திருமாவளவன் ஆதரவும் அட்டவணை பிரிவு மக்களோட பெரும் ஆதரவும் அவருக்கு 3 எலெக்ஷன்ல துணை புரிஞ்சிருக்கு. 4வதும் அந்த வாக்கு மிக முக்கியமானது, அட்டவணை பிரிவு மக்கள் வாக்கு மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து, பறையர் சமூக வாக்குகள் மிக முக்கியமானதை உணர்ந்து தமிழக முதல்வர் தன்னுடைய அரசியல் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீதான அடக்குமுறை சம்பவங்கள் குறையவில்லை என்று கூறும் சமூக செயற்பாட்டாளர்கள் அவற்றை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதே உண்மையான சமூக நீதி அரசுக்கு பெருமை என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.